ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது நம்ம அஃபிஷியல் சைட் TN-GASA அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷனுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் இது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான அஃபிஷியல் சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். இல்லை TN-GASA.in அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் அதுவும் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட அஃபிஷியல் சைட். இதில் போயிட்டு எப்படி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது நம்ம பார்த்துடலாமா? ஓகே, இந்த ரெஜிஸ்டர் அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2026 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நியூவாக யார் அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டிகிரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்காக அந்த கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போயிடும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்போ வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இதோட லாஸ்ட் டேட் அப்படின்னா 29/5 இந்த மாதம் 29 முடிய போகுது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுக்கான அட்மிஷன் வந்தாச்சு. இது ஆன்லைன் ப்ராசஸ் தான். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், பேமெண்ட்டு, சாய்ஸ் என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றத ஃபில் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதான் பேசிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 181 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் தரவுலி ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கண்டிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. த அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SCA STக்கு ₹2 தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். மற்ற எல்லா கேட்டகரிஸ்க்கும் ₹50 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மி, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது, கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் மட்டும்தான். இன்ஜினியரிங்க்கு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அதுவும் என்ன உங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றின வேணும், அது TNEA அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கானது. ஸோ அதை பற்றின வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். இது பார்த்திங்கன்னா வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு மட்டும்தான் இந்த அட்மிஷன் TN-GASA. ஓகேங்களா? ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் அப்படின்னா 7/5 ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 29/5 முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட்டிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 29/5/2026 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட ஜென்ரல் பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். அண்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் ஏதாவது உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிக்கலாம். அது முடிச்சுட்டு ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு அகடமிக் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணது எல்லாமே ப்ரிவ்யூ காமிக்கும், அதாவது ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா சாய்ஸ் ஃபில்லிங், எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத சாய்ஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் கேட்கும், பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இவ்வளோ தான், இதுதான் அப்ளிகேஷனோட ப்ராசஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஆர்எல்ஸ் நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணலேன், இதுக்கு இந்த மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள், இதில் இந்த டீட்டெயில்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேவையான ஆவணங்கள், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு இதுதான் முக்கியமானது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்ளிகேஷனே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த கேண்டிடேட், யார் விண்ணப்பதாரராக இருக்காங்களோ அவங்களோட பேர்,
ஆக்டிவில் இருக்க இமெயில் ஐடி நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரியான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர் அதுவும் வந்து ஆக்டிவில் இருக்கணும். ஏன்னா இதுக்கான எல்லா மெசேஜஸும் அந்த நம்பருக்கு தான் வரும். ஸோ அதுக்கான மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி அப்படின்னா கேஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட வகுப்பு இல்லைன்னா ஜாதி சான்றிதழ் அது வந்து கண்டிப்பாக இது வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரெக்வஸ்டட், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது சன் இல்லை டாட்டர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனோட இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான ரிசர்வேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டு கேட்டகரியில் வருவீங்க. விளையாட்டு வீரர்கள் எமினண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி. நேஷ்னல் கேடட் தேசிய மாணவர் படையில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி வந்து இருக்குது. தமிழ் ஆரிஜின் ஃப்ரம் அந்தமான் அண்ட் நிக்கோபர், மாணவர் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவை சேர்ந்த தமிழர் அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எது வந்து நீங்கள் இருக்கீங்களோ ஏதாவது ஒன்று நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடீட் ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாணவரோட போனஃபைட் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க இவங்கள ப்ரியாரிட்டியாக பார்க்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரியாரிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டு பி பேட் த்ரூ, எதில் வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், அப்படி இல்லைனா டிடி மூலிமா பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து நம்ம யூபிஐயில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ஜிபே மூலம் பண்ண முடியாது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூலில் வந்து எம்எஸ் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த எம்எஸ் நம்பரும் வாங்கி வச்சுக்கோங்க. ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, ஆப்ஷனல் தான், கொடுக்குறதா கொடுக்கலாம் இல்லைனா வேண்டாம். பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் கண்டிப்பாக கொடுக்கணும். பெற்றோரோட ஆண்டு வருமானம், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணல, இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒப்புதல் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக கூப்பிடும்போது நீங்கள் டாக்குமெண்ட்டுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர், ஓகேங்களா, அதுவும் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஆஃப் 6th 7th 8th 9th 10th 11th 12th இது எல்லாத்தோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க. 12th எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க. அதேமாதிரி 12th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் கல்வி உதவித்தொகை வேணும் அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை தராங்களாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா உடனே அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதே டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த யூடியூப்பில் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அஃபீஷியல் பேஜ் இருக்குது. ஸோ அதில் போய் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட சென்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இஷ்யூக்கு நான் எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத மோஸ்ட்லி நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இன்கேஸ் டிலே ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.